கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீ திருநாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளையும் புதிய நாளின் மாலை நேரத்தையும் கடவுள் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பல்வேறு பணிகள் இருந்தாலும் நாங்கள் சற்று நேரம் உம்முடைய திருமறை வார்த்தைகளை தியானிக்கவும் உம்முடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். சாமி ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய அளவற்ற இரக்கமும் கிருபையும் எங்களோடு கூட வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரை தேவருடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் நாங்கள் உமக்கேற்ற வாழ்க்கை வாழவும் என் தேவன் அருள் தர வேண்டும் என்ற இடத்திலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். சாமி ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், தியானிக்கிற திருமறை வார்த்தைகள் எல்லாவற்றும் திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். துதி கனம் புகழ் மகிமை அனைத்து மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை நேரத்துக்காக நாம் கிறிஸ்துவ கீர்த்தனை 385வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லரின் நிலையில் தங்குவான், இது பரம சிலாக்கியம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடல் குழுவினரோடு கூட இணைந்து நாம் பாடுவோம்.
இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-10 முடிய. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து நிறைவேறிற்று. கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே உங்களோடு வாசிக்கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த 2ஆம் அதிகாரம் நாம் பொதுவாக பல வேளைகளிலே நாம் வாசித்து அறிந்திருக்கின்ற ஒரு பகுதி. இந்த 2வது அதிகாரத்திலே ஒருவேளை வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நடக்கின்ற சூழல்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே வந்து மக்களுக்கு போதிக்கின்றார். அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி தெரிந்தவுடனே அந்த இல்லத்தை சுற்றிலும் மக்கள் திரளாக கூடியிருக்கிறார்கள், கூடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2வது திருவாக்கியத்தில் நீங்கள் பார்க்கிற வேளையில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வந்து வீட்டினுடைய மேற்கூரை பிரித்து உள்ளே இறக்கி அதிலே இந்த திமிர்வாதக்காரன் குணமடைகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு நாம் அறிந்திருக்கிறோம். வேதபாரர்கள் எப்படியாவது இவரை குற்றப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு செயல்படுகிறதை ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த பகுதியிலே எனக்கு ஒரு 4 கேள்விகள் எழுந்தது. நான் அதை உங்களோடு மிக சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். மிக எளிய முறையிலே மிக குறுகிய நேரத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் பகிர்ந்து. யார் இவர்கள்? இந்த திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த மக்கள் 4 பேர் யார் இவர்கள்? ஒருவேளை நண்பர்களாக இருந்திருக்கலாம், உறவினர்களாக இருந்திருக்கலாம், அல்லது தேவைகளை அறிந்து உதவி செய்கின்ற உதவியாளர்களாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழல், தேவை எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து இன்றைக்கு பல நேரங்களில் நாம் சென்று உதவி செய்கின்றோம். ஊரடங்கு காலகட்டத்திலே உணவில்லாமல், உறைவிடமில்லாமல், துணிமணி இல்லாமல் பசியோடு வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தேவை அறிந்து உதவி செய்கின்ற மக்கள் அநேகரை நாம் பார்க்கின்றோம். அப்படி நாம் பார்க்கின்ற வேளையிலே யார் இவர்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இவர்கள் அவரை சார்ந்தவர்களா அல்லது சார்ந்த அல்லாத மக்களா என்பதை காட்டிலும் இவர்களுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, எப்படியாவது இவன் குணமடைய வேண்டும் என்கின்ற நோக்கோடு கூட அவர்கள் செயல்படுகிறதை ஒருவேளை நாம் காணுகின்றோம். இன்றைக்கு நாம் யார்? நான் எப்படிப்பட்ட மனிதனாக, ஒரு கிறிஸ்தவராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? தேவை உள்ள மக்களை நான் சந்திக்கின்றேனா? 2வது, இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் செய்த காரியம் என்ன? ஒருவேளை அந்த 2வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அவர்கள் கூடி வந்தார்கள். வந்தவர்கள் வசனத்தை ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். அவர்கள் அங்கே கேட்டுக்கொண்டு நின்றார்கள்.
இந்த மக்கள் கேட்கின்ற மக்கள் மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே செயல்படுகிற மக்களாக காட்சி கொடுக்கின்றார்கள். மற்ற மக்களைப் போல வந்தார், சொன்னார்கள், கேட்டோம் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அதை தாண்டி அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது அங்கே அவர்கள் செயல்பட்டார்கள். கேட்பதோடு மாத்திரம் நின்று போகாதபடி கேட்ட காரியத்தை அங்கே செயல் வடிவிலே அங்கே கொண்டு வந்தவர்களாக ஒருவேளை நான் இந்த மக்களை பார்க்கின்றேன். இந்த நண்பர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் செயல் வடிவிலே இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை எடுத்து செல்லுகிற மக்களாக இந்த இடத்திலே நான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் கருவிகளாக மாத்திரமல்ல, கேட்ட காரியத்தை அதை அற்புத வடிவிலே அல்லது எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்கின்ற வடிவிலே வெளிப்படையாக செயல் வடிவிலே கூறின மக்களாக நான் பார்க்கின்றேன். ஒருவேளை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், திருமறையில் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற வேளையிலே, எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்தார் என்று சொல்லுகிற வேளையிலே, நான் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும், பசியுற்றோருக்கு உணவு கொடுக்கவும், இப்படிப்பட்ட நிகழ்வுக்காக மட்டுமே நான் இந்த உலகிலே நான் பிறந்தேன் என்பதை அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய தன்மைகளை பெற்றிருக்கிற, அவருடைய செயல்பாடுகளை உள்வாங்கி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நற்செய்தியின் கருவிகளாக செயல்படுகிற மக்களாக நாம் இருக்கின்றோமா? வேதத்தை வாசிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், அதோடு மாத்திரம் நின்று விடாதபடி நாம் செயல் வடிவிலே பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பக்குவத்தோடு நாம் இருக்கிற பொழுது கடவுள் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை ஒருவேளை நாம் காண முடியும். மூன்றாவது காரியமாக எதற்காக இதை செய்தார்கள்? இந்த 4 பேர் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? அங்கே ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்பதற்காக. கேட்ட சத்திய வார்த்தைகள் செயல் வடிவிலே இவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அங்கே சுமந்து கொண்டு வருவது மாத்திரமல்ல, அந்த கேட்ட செய்தியானது இவர்கள் மூலமாக அங்கே நடைபெற வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்து ஏதோ வாயில சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்றதல்ல, அதை தாண்டி செயல் வடிவிலே கொண்டு வருவதற்காக, அற்புதம் அங்கே நடைபெற வேண்டும் என்பதற்காக கடவுள் இவர்களை இந்த இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இந்த 4 பேர் இன்றைக்கு நமக்கு என்ன காரியத்தை சொல்ல வருகிறார்கள்? ஒருவேளை இந்த 4 பேரும் பார்க்கிற வேளையிலே ஒன்றாக ஒரே சூழ்நிலையிலே அந்த மேற்கூரைகளை திறப்பாக்கி கீழே இறக்குகிறார்கள். 4 பேரும் சுமந்து வருகிறார்கள். ஒருவர் கீழே விட்டா கூட முற்றிலும் அதை எல்லாரும் வீழ்ந்து போய்விடுவார்கள். ஆனால் 4 பேரும் ஒரு சேராக ஒன்றாக இணைந்து அந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான்? பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். படுக்கை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி செல்லுகிறதை ஒருவேளை நாம் காணுகின்றோம். அப்படி என்று சொன்னால், இணைந்திருப்பது வெற்றியை உண்டாக்கும். இணைந்திருந்தால் அங்கே அற்புதம் நடைபெறும். இணைந்து செயல்பட்டால் பிறருக்கு நல்வாழ்வை நாம் பெற்றுத்தர முடியும். இணைந்திருந்தால் மாற்றங்கள் அங்கே நிகழும். ஒருவேளை யோசித்து பார்க்கலாம். நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுகிற வேளையிலே, ஒரு திருச்சபையாக, ஒரு குடும்பமாக ஒன்றாக இணைந்து நாம் செயல்படுகிற வேளையிலே நாம் நிச்சயமாக வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை நம் மூலமாக செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர். நாம் இணைந்திருக்கின்ற வேளையிலே நம்மை பார்த்து அல்லது நாம் மற்ற மக்களுக்கு நல்வாழ்வை தரக்கூடியவர்களாக நம் காட்சி கொடுப்போம். நம் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் நிகழும். இணைந்து செயல்படுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த மக்களைப் போல ஆண்டவரே, நாங்களும் இன்றைக்கு ஒரு பாரத்தோடு உங்களுடைய சிறு திரு சமூகத்தில் வருகிறோம். கூடியிருந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். ஆனால் சுமந்து வந்த இவர்கள் கேட்டது மாத்திரமல்ல, இவர்கள் அங்கே செயல்பாட்டுக்குள்ளாக கடந்து சென்றார்கள்.
செயல் வடிவிலே தங்களுடைய சிந்தனைகளை காட்டினபடியினாலே அங்கு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு மனிதன் சுகம் பெற்றான். ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான். அதன் மூலமாக வெற்றி கிடைத்தது, அற்புதம் நிகழ்ந்தது, மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் ஒரு சத்திய வார்த்தைகளை படிப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே, அதனை எங்களுடைய வாழ்வில் செயல்படையில் கொண்டு வருகின்ற வேளையிலே நாங்கள் எங்கள் மூலமாக பலர் நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கள் மூலமாக பல வெற்றிகளை நாங்களும் மற்றவர்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அற்புதங்களை பெற்று உமக்கேற்ற மக்களாக உம்முடைய கருவிகளாக நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு அருள் தாரும். உடைய இரக்கத்திற்கும் பரம கிருபைக்கும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். துதி கனம் புகழ் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய திருமுறை வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியான கிருபையை தந்தீர். நாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளவும், நாங்கள் எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற தன்மைகளையும் நீர் எங்களுக்கு இந்த நாள் தியான வழிபாட்டின் மூலமாக, தியான வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த சுமந்து வந்த மக்களைப் போல நாங்களும் பிறருக்கு உதவி செய்கின்ற மக்களாகவும், நற்செய்தியை எடுத்து பறைசாற்றுகின்ற மக்களைப் போல நாங்களும் நற்செய்தியை பறைசாற்றவும் நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்ற இடத்தில் மன்றாடுகிறோம். மாத்திரமல்ல, எங்களுடைய தூய யோவான் திருச்சபை சார்ந்திருக்கிற அனைத்து குடும்பங்களையும், திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் இந்த திருக்கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெயர் பெயராக தனித்தனி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயமானது மிக விரைவில் கட்டி முடிக்கப்படவும் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இதை மங்கள படைப்பு செய்யவும், ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உம்முடைய இல்லத்திலே அமர்ந்து உமக்கு நன்றி சொல்லும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும். கட்டுமான பணிக்கு பொருளுதவி கொடுத்த அனைத்து மக்களையும் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் தேவைகள் உள்ளதை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை உம்முடைய பிள்ளைகள் மூலமாக கிடைக்க பெறவும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து மங்கள படைப்பு செய்யவும், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருந்து உம்மை அறிந்து கொள்ளவும், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் நீரின் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் இடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நம்முடைய திருச்சபை சார்ந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நம்முடைய திருக்கரத்தில் வருகிறோம். குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல், வீடுகளிலே இருந்து ஆண்டவரே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அறிந்திருக்கிற தேவன் இந்த சூழ்நிலைகளை மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பணிக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் முடங்கி இருக்கின்ற சூழல், இந்த சூழ்நிலைகளை மாற்றிட வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். இந்த கொடிய நோய்க்கு ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்கவும், அதை பயன்பாட்டுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக இந்த நோயை எதிர்த்து போராடுகின்ற புதிய உந்துதலையும் சக்தியும் நீர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு மரித்து போயிருக்கிற மக்களுக்காக, சிகிச்சை பெற்று மருத்துவமனையில் இருக்கின்ற மக்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். பல்வேறு நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்தும். உம்முடைய கிருபையினாலே அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் அருள் தர வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். ஆராதனை முழுவதும் என் தேவன் எங்களோடு கூட இருந்தீர். மீண்டுமாக இந்த காணொளி காட்சியின் மூலமாக நாங்கள் சந்திக்கின்றவரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் எல்லோரும் மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்தை புகழ்ந்து மேம்படுத்தவும் எங்களுக்கு அருள் தாரும். துதிகன புகழ் மகிமை அனைத்து மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் குற்றங்களை எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நடைக்கு முடிவுகளே. ஆமேன். நமது ஆண்டவர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியப்படுத்த பாதுகாப்பு பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன்.